அன்றைக்கி விஜய்க்கு நடந்த ஒரு சூழ்நிலையே வேறு. ரொம்ப பயந்தார் அவர். ஏன்னா அங்கே வரும்போது, ஏன்னா இவர் தான் உருவாக்கி விட்டார். விஜயை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம், விஜயகாந்தை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர். அவர் தான் சட்ட விட்டர் மூலமாக அவர் லைஃபை மாற்றி கொடுத்தாரு. அதுக்கு நன்றி கடனாக தான் அவருக்கு செந்தூர பாண்டி படத்தில் இவர் கூட நடிக்கணும், என் பையன் படம்லாம் சரியாக போகலை, நீங்கள் கூட நடிச்சிங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு அவர் கேட்டுறதுக்காக வீடு ஏறி வந்து அந்த கால்ஷீட்டை கொடுத்து அந்த படத்தில் நடித்து அவர் விஜய்க்கு லைஃபை மாற்றி விட்டார். அந்த ஒரு நன்றிக்காக அவர் 1000 விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவர் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு வரும்போது அன்றைக்கி என்ன நெருக்கடி, என்ன சூழ்நிலை, அவர் மேலே செருப்பெல்லாம் வீசினாங்க. அதை அவரை பற்றிலாம் கவலைப்படல. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்து அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஏன் அவர் அதை செய்யணுன்னு இருக்குல்ல, அவரும் உங்களை மாதிரி எதாவது போய் சொல்லிட்டீங்கன்னா ஒழிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் மனசாட்சி விடலை, அதனால தான் அவர் தேடி வந்தார். அவர் மேலே செருப்பெல்லாம் வீச்சு. அது மட்டும் இல்லை, அவர் அது பெரிய இஷ்யூ ஆக்கலை. அது மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி செருப்பெல்லாம் வீசுனாங்கன்னு கூட அவர் சொல்லிக்கல. அது செய்தியாக கூட ஆக்காமல் பார்த்துக்கிட்டார். ஏன்னா நம்ம போனது ஒரு அஞ்சலி செலுத்த போகிறோம், இதை செய்தி ஆக்கக்கூடாதுன்னு வந்து நின்றார்ல. மற்ற நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்களே, அவரால் வளர்ந்தவங்கன்றது சூர்யா மாதிரி ஆளுலாம் வந்திருக்கணும், முதல்ல நிற்கணும். இந்த விஷால், பல நடிகர்கள், தனுஷ், இந்த ஆர்யா, நம்ம கலைஞர்கள் நடிகர் சங்கத்திலும் போல் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன் அதெல்லாம் நீங்களாம் யோசிக்கவே இல்லை? ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே அழுதாங்க. அவர் மலையர் வளையம் வச்சு பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டாங்க. பெரிய பெரிய மாலையை போட்டு ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள என்னன்னு கூட சாப்பாடு போடுறதில்ல, கவனிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் சமாதியில் வந்து ஊந்து ஊந்து அழுவாங்களா, அது மாதிரி என்னன்னு கூட கேட்காத, நேரடியாக வந்து அவருடைய இதுவை பார்க்காத இவங்க அதுக்கப்புறம் அவருடைய சமாதிக்கு வந்து அழுகுறாங்க.